அவரை உள்ள வர சொல்லுங்க. கார்த்திக் வாப்பா. அத்தை, உங்க முடிவுக்கு நான் கட்டுப்படுறேன். வச்சு விடுப்பா. கஸ்தூரி அம்மா ஆசீர்வாதத்தோட கார்த்திக் சாந்தியை முறையை கல்யாணம் பண்ணிட்டான். அத்தை, காஃபி ரெடி. என்னங்க, காஃபி சாப்பிடுங்க. வரேன். இந்திரகுட்டி, நீ பால் சாப்பிடு. சூடு சூடு பார்த்து ஃபுல்லா சாப்பிடணும், சரியா? சக்கரை அதிகமா தானே போட்டிருக்கீங்க? டேய், சக்கரை போடாம குடிடா. சாப்பிடுங்க. அத்தை, காஃபி சாப்பிடுங்க அத்தை. அத்தை, சாந்தி என்னாச்சு? சாந்தி என்னாச்சு? அம்மா, அம்மா. விஜய், நானும் உங்ககிட்ட ரொம்ப நாளாக கேட்கணும் தான் நினச்சிட்டு இருக்கேன். அதுக்கு சந்தர்ப்பம் அமையலடா. பிளாங்கெட் இருக்கும்போது, பெட்ஷீட் இருக்கும்போது எதுக்குல அந்த பழைய புடவை போத்திட்டு இருக்க? இது எங்க அம்மா கார்த்திக். எங்க அம்மா சில விஷயங்களை நம்ம வார்த்தைகளை சொல்ல முடியாது. இதுவும் கண்ணுக்கு வெறும் புடவையா தெரியலாம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் எங்க அம்மா. இதை பார்க்கும்போதெல்லாம் கார்த்திக், எங்க அம்மா என் கூடவே இருக்கிற மாதிரி ஒரு 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 உணர்வு, ஒரு தைரியம், ஒரு தன்னம்பிக்கை எல்லாமே வருது. எங்க அப்பா மிலிட்டரியில் இருந்து இறந்து போனாலும் நானும் மிலிட்டரியில் சேரணும்னு எங்க அம்மா ரொம்ப பிடிவாதமா இருந்தாங்க. அவங்க கொடுத்த தைரியத்தில் தான் நான் இன்னைக்கு இங்க இந்த பொசிஷன்ல இருக்கேன். கார்த்திக், சில சமயம் எங்க அம்மா நம்ம நாட்டு மேல வச்சிருக்கிற பாசத்தையும் பட்டுதலையும் பார்த்து நானே பிரமிச்சு போயிருக்கேன் தெரியுமா? நீ உண்மையிலே ரொம்ப கொடுத்து வச்சவன்டா. தேங்க்ஸ். இப்போ இங்க எங்க அம்மா என் கூட இல்லைனாலும் இந்த புடவையை பார்க்கும்போதெல்லாம் அவங்க இங்கே என் கூட இருக்கிற மாதிரி ஒரு தெம்பு கார்த்திக் எனக்கு. தாய்நாடு தாய்மொழின்னு சொல்லும் போதே
அதில் இருக்க உணர்வுகள் எல்லாமே தாயின்ற சொல்தாண்டா. இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சக்தி தாய் தான் கார்த்திக். அந்த நல்ல தாயோட ஈமக்காரியம் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ஹெட் குவார்ட்டர்ஸ் திரும்பிட்டோம். கார்த்திக் அவனுடைய ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் முடிச்சுட்டு ஊருக்கு போய் சாந்தி அழைச்சிக்கிட்டு தான் வீட்டுக்கு வந்துட்டான். அதுக்கப்புறம் நடந்ததுதான் உங்களுக்கு தெரியுமே. எப்படிப்பட்ட சூழ்நிலையில் கார்த்திக் சாந்திக்காவை கல்யாணம் பண்ணியிருக்கான்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. தான் நண்பனோட மரணத்துக்கு தான் தான் காரணம்னு நினச்சிக்கிட்டு அந்த குடும்பம் கஷ்டப்படக்கூடாதுன்னு கார்த்திக் சாந்திக்காவை தன் மனைவியை ஏற்றுக்கிட்டது பெரிய தியாகம்தான். ஆனால் நட்பை மதிக்க தெரிஞ்ச ஒரு மனுஷனுக்கு மனைவியை நேசிக்க தெரியலையே. அதுதான் எனக்கும் கவலையா இருக்கு அர்ஜுன். சாந்தி கிட்ட உனக்கும் எனக்கு எந்த உறவும் இல்லைன்னு பேசியிருக்கான். ஏன் பேசினான்? என்ன காரணம்? மதன் தப்பு பண்ணான். அதுக்கு நியாயமா அவனை வீட்டை விட்டு அனுப்பணும். அவனா போயிட்டான். தப்புக்கு துணை போனதுக்காக சாந்தி கொடுத்துருக்காங்களே தண்டனை, ரொம்ப பெரிய தண்டனைப்பா. இது கார்த்திகா எடுத்த முடிவா இல்ல யார் பேச்சையாவது கேட்டு எடுத்த முடிவா? என்ன அர்ஜுன் சைலண்டா இருக்கீங்க? சொல்லுங்க. இல்லைங்க, சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் எல்லாத்துக்கும் காரணம். ஆமாங்க, வீட்டு சூழ்நிலையும் வீட்டில் இருக்கிறவங்களோட மனநிலையும் ஒட்டுமொத்தமாக சாந்திகாவுக்கு எதிராகவே இருக்கு. ஏதோ ஒரு பையனும் பொண்ணும் கட்டிக்கிட்ட சாதாரண கல்யாணம் இல்ல சாந்தி கார்த்திக் கல்யாணம். அந்த கல்யாணம் நட்புக்கு அடையாளம், தியாகத்துக்கு அடையாளம். அந்த கல்யாணம் உடையக்கூடாது. அவங்க 2 பேரும் பிரியக்கூடாது. இந்த கல்யாணம் தடப்பட்டா சொந்த நாட்டுக்கு சேவை செஞ்ச ஒரு போர் தளபதிக்கே அவமானம். அவங்க பிரிய நான் அனுமதிக்க மாட்டேன். இதை பாருங்க, உங்கள் கோவம் நியாயமானது தான். ஆனால் நீங்கள் முதல்ல சாந்திக்காவை பாருங்க. அவங்க உங்ககிட்ட நடந்ததெல்லாம் விவரமாக சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பேசி ஒரு நல்ல முடிவு எடுப்போம். நான் அப்போ கிளம்புறேன். வரேன். அர்ஜுன், ஒரு நிமிஷம். சாந்திக்கு கூட தெரியாத உண்மைகள்லாம் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். எந்த சூழ்நிலையிலும் சாந்தி கிட்ட சொல்லிடாதீங்க. கோபத்திலையோ இமோஷன்லையோ கார்த்திக் கிட்ட கூட இதை பத்தி பேசிடாதீங்க ப்ளீஸ். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரிங்க சார். சார், பாலாஜி சார், வாங்க சார், வாங்க வாங்க வாங்க. என்ன நாராயணா, சாந்திக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சே. சாந்தி உன் வீட்டில் தங்கி இருக்கிறது உனக்கு வேணா பெருமையா இருக்கலாம். ஆனா சாந்திக்கு இதில் நான் என்னங்க பண்ண முடியும்? வேதனை பண்ண முடியும், வருத்தப்பட முடியும். சாந்தி அம்மாவுக்கு தற்காலிகமா என் வீட்டில் இடம் தான் தர முடியும். ஆமா, பாவம். நீ என்ன செய்ய முடியும்? அர்ஜுன் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னாரு. ஆமா,
சாந்தி எங்க இருக்காங்க? மாடல் துணி காய போட்டுட்டு இருக்காங்க. வாங்க வாங்க. சாந்தி, வாங்க. என்ன சாந்தி இது? ஏமா உனக்கு இந்த நிலைமை? என் நண்பன் கார்த்திக் செஞ்ச காரியத்தை நினைச்சு எனக்கு வெக்கமா இருக்கு. எந்த சூழ்நிலையில உன்னை கல்யாணம் செஞ்சுக்கிட்டான், எல்லாத்தையும் மறந்துட்டானே. நான் அவனை சும்மா விட மாட்டேன். பெரிய தியாகி மாதிரி உன்னை கட்டிக்கிட்டு வந்து 4 பேர் மத்தியில உன்னை துரோகிங்கிற பட்டம் கட்டி உன் மாமனார் வீட்டை விட்டு அனுப்பும்போது நில்லுன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல. அவனுக்கும் உனக்கும் எந்த உறவும் இல்லைன்னு சொல்லிட்டானாமே. அவன் மனசு என்ன கல்லாயிருச்சா? அவன் மிருகமாயிட்டானா? இல்ல அவன் மனசு யாராவது மாத்திட்டாங்களா? இடியட். வேண்டாம், அவரை ஒண்ணும் சொல்லாதீங்க. சொல்லாம இவ்வளவு நாள் நீ அவனும் வாழ்ந்த வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம்? ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டா மட்டும் பத்தாது, அவளை கடைசி வரைக்கும் கண் கலங்காம காப்பாத்தணும். இப்படி பாதி வழியில விடக்கூடாது. இதுக்கு பதிலா அவனை கொன்னு இருக்கலாம். அவனை பார்த்து நியாயம் கேட்காம விடவே மாட்டேன். அவசரப்படாதீங்க. உங்க நண்பர் எப்பவும் போல என் மேலையும் குழந்தை மேலையும் பாசம் வச்சிருக்காரு. ஆனா அவங்க அண்ணி மேல பக்தி வச்சிருக்காரு. அதான் ப்ராப்ளமே. அந்த பக்தி தான் அவர் வாழ்க்கைய பாதிக்குதுன்னு அவருக்கு தெரியல. தெரியலனா தெரிய வச்சிருவோம். நாம என்ன சொன்னாலும் நம்ப மாட்டாரு. தானா புரிஞ்சுக்கிற காலம் வரும். அப்ப என்ன புரிஞ்சுக்கிட்டு என்ன தேடி வருவாரு. இப்ப என்ன சொன்னாலும் அவருக்கு நியாயம் புரியாது. நீங்க போய் கேட்டு உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை கெடுத்துக்க வேண்டாம். ஏற்கனவே அர்ஜுன் நியாயம் பேச போய் அவருக்கு எதிரி ஆயிட்டான். அந்த நிலைமை உங்களுக்கு வர வேண்டாம். அவர்கிட்ட எப்ப பேசணும்னு நான் சொல்றேன். தயவு செஞ்சு இப்ப அவசரப்பட வேண்டாம். இப்போதைக்கு உங்க நண்பர்கிட்ட எனக்காக எதுவும் பேச வேண்டாம். பேசாம இருந்தா எப்படிமா? எவ்வளவு நாள் தான் நீ இப்படி வாழ முடியும்? அது மட்டும் இல்ல, அவ என்ன நினைச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ணான்னு தெரிய வேண்டாமா? என்ன நடந்ததுன்னு நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். அதுக்காக தான் உங்களை வர சொன்னேன். அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கிற சூழ்நிலையில அவர்கிட்ட இருந்து நல்ல பதில நாம எதிர்பார்க்க முடியாது. கால நேரம் வரும். கண்டிப்பா அன்னைக்கு நீங்க தான் அவர்கிட்ட பேச போறீங்க. ஏதோ கோபத்தில் அவசரப்பட்டு பேசிட்டாரு. உண்மையை உணர்ந்தாருன்னா கண்டிப்பா ஃபீல் பண்ணுவாரு. அதெல்லாம் சரிமா. ஆனா இதெல்லாம் செஞ்சதுக்கு என்ன காரணம்னு என்கிட்ட சொல்லி ஆகணும். சும்மா விட மாட்டான். சாந்தி, நான் உனக்கு ஒரு சகோதரன் மாதிரி. உன்னை அவனையும் சேர்த்து வைக்காம நான் போகவே மாட்டேன். எனக்கு அது போதும். ஆமா, உங்களுக்கு எவ்வளவு நாள் லீவ் இருக்கு? 1 மாசம் லீவ் போட்டிருக்கேன். தேவைப்பட்ட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, அத நான் அப்புறமா சொல்றேன். நீங்க முதல்ல வாங்க, சாப்பிடுங்க. இல்லம்மா, கால் டாக்ஸி வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நான் கிளம்புறேன். நாளைக்கு வரேன். நான் என்ன வரட்டுமா? சரிங்க. ஆமா, வழி அனுப்பிச்சு சரி. வந்துடுறேன்.
எப்படி இருக்க கார்த்திக்? எனக்கு என்னடா, நான் நல்லா தான் இருக்கேன். நீ எப்படி இருக்க? இருக்கேன். கார்த்திக், நீ இப்போ வருத்தப்படுறதுக்கு நீயே தான் காரணம். நானா? அவசரப்பட்டடா. சாந்திகாவை வீட்டு விட்டு நீ வெளியில் அமைச்சிருக்கவே கூடாது. அவங்க மனசு நோகடிக்கும்படியா உனக்கும் அவங்களுக்கும் இனி எந்த உறவும் இல்லைன்னு நீ சொல்லியிருக்கவே கூடாது. டேடே, எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீ எப்படி பேசுற? எனக்கு எல்லாமே தெரியும். தெரிஞ்சதுனால தான் பேசுறேன். பாலாஜி என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டார். பாலாஜி சொன்னா? எங்க சொன்னா? எப்ப சொன்னா? சொன்னார், நீ சாந்திகாவை எந்த சூழ்நிலையில் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னார். அவங்களுக்கு எப்படி நீ வாழ்க்கை கொடுத்தேங்கிறத பத்தியும் சொன்னார். நீ செஞ்ச தியாகத்தை நீயே கலங்கப்படுத்திட்டா. டேடே, என்னையும் என் குடும்பத்தையும் தான் சாந்தி கலங்கப்படுத்திட்டா. இந்த குடும்பத்தோடு ஒன்னா சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்ட அபிராமி நீ வாழ்க்கையிலே விளையாடிட்டா. நான் செஞ்சது தியாகம்டா, ஆனா அவ செஞ்சது துரோகம். அவ செஞ்ச தப்ப என்னால மன்னிக்க முடியாதுடா. ஓகே விஜய், ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட் கார்த்திக். ஆல் தி பெஸ்ட் விஜய். நீ மட்டும் தப்பு செய்யலையா? நீ செஞ்ச தப்புனால தான் அன்னைக்கும் சாந்திகா வாழ்க்கை போச்சு. இன்னைக்கும் உங்க வாழ்க்கை இந்த நிலைமையில இருக்கு. என்னடா அமைதியாயிட்ட? உன்னால பேச முடியல? கோபத்திலயோ இமோஷன்லயோ கார்த்திக் கிட்ட கூட இதை பத்தி பேசுறாதீங்க ப்ளீஸ். இல்லடா கார்த்திக், உங்க அப்பா பெரிய கோடீஸ்வரராக இருந்தோம். அவர் சொத்துக்கு ஆசைப்படாம நம்ம நாட்டு நலனுக்காக வாழணும்னு நினைச்சியே, அந்த கார்த்திக் பத்தி நினைச்சு பார்த்தேன். எந்த ஒரு வாலிபனுமே செய்ய துணியாத புரட்சியை செஞ்ச நீ நட்பை கடவுளா மதிச்சு சாந்திகாவை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தியே, அதை நினைச்சு பார்த்தேன். அப்படிப்பட்ட நீயே உங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டேடா. கார்த்திக், நீ ஏத்தின விளக்க நீயே ஊதி அணைச்சிட்டேடா. அதை நினைச்சாதான் என் மனசு கஷ்டமா இருக்கு. என்ன பாராட்டுறியா இல்ல குத்தி காட்டுறியா? கார்த்திக், தயவு செய்து நான் சொல்றது கேளு. இங்க பாரு அர்ஜுன், இனிமே சாந்தி பத்தி என்கிட்ட பேசாத. அவ செஞ்சது தப்புதான். அபிராமியனோட வாழ்க்கையை இருட்டாக்கிட்டா இல்லடா. அவங்க வாழ்க்கையை அவளால மீட்டு தர முடியுமா?